Morning students. Today now we are discussing about plus 1 la fourth chapter organ and organ system in animals la excretory system of frog பார்க்கலாம். frog உடைய கழிவு நீக்க மண்டலம். What is excretion என்ன? What are the organ can involved in excretory system? Okay, but அதனுடைய ஒவ்வொரு வேலைகள் பார்க்கலாம். இப்போ first what is excretion? கழிவு நீக்கம் தமிழ்ல சொல்லுவோம் எலிமினேஷன் ஆஃப் வேஸ்ட். எலிமினேஷன் ஆஃப் வேஸ்ட் ஃப்ரம் பாடி ஆர் பிளட். ரத்தத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகளை எல்லாம் வெளியேற்றக்கூடிய ஒரு செயல்பாட்டுக்கு பெயர் தான் தட் இஸ் எக்ஸ்கிரீஷன். அல்லது ரிமூவல் ஆஃப் வேஸ்ட் மெட்டீரியல் ஃப்ரம் த பாடி. Removal of waste material from the body or elimination of nitrogenous waste material from the body. There is a nitrogenous, adana nitrogenous, there is a nitrogen content, nitrogen கலந்த. Okay, அப்ப nitrogen கலந்த கழிவை வெளியேற்றக்கூடிய ஒரு செயல்பாட்டுக்கு பெயர் தான் that is excretion. Then okay, other function excretory organ உடைய other function என்ன சார் அப்படினா that is to salt and water balance. Okay, salt and water balance. ஓகேவா, இது என்ன ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன பண்ணுவோம் that is பாத்தா salt and water balance செய்யும் மெயின்டைன் பண்ணுவது யார் அப்படினா excretory organ or excretory system அப்படினு சொல்லுவோம். இப்ப what are the organs can involved in that is பாத்தீங்கன்னா அப்படினா frog. என்னென்ன சார் ஆர்கன்ஸ் இருக்கு? இப்ப மெயினா பாத்தீங்க அப்படின்னா pair of kidney, that is called pair of kidney. pair of kidney ஒன்னு, that is called pair of kidney. Then pair of ureter, pair of ureter, that is 1 2 right and left, right ureter, left ureter, pair of ureter. Then urinary bladder, that is a urinary bladder. What is urinary bladder? Storage of urine, that is a urinary bladder அப்படினு சொல்லுவோம். Okay, then coleca, coleca finally opening to the colecal aperture. இதுதான் organs of excretory system in frog. Okay, இப்போ first ஒவ்வொன்றையும் நம்ம என்ன பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணணும். kidney, first நம்ம kidney எக்ஸ்பிளைன் பண்ணணும். what is kidney? சிறுநீரகம் என்றால் என்ன? இப்போ that is என்ன சொல்லிட்டோம், pair of kidney, right and left kidney ன்னு சொல்லிட்டோம். ஒன்னு ரைட் கிட்னியா இருக்கு, இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா லெஃப்ட் கிட்னி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப கிட்னி எப்படி சரி இருக்கு அப்படின்னா நல்லா டார்க் ரெட்டா இருக்கும். என்ன கலர் பாருங்க, கிட்னி என்ன கலர்? நல்லா டார்க் ரெட் இன் கலர். ஓகே, அதே மாதிரி நல்லா லாங்கா இருக்கும், that is elongated, that is a long. பாருங்க நல்லா லென்த்தா இருக்கா, that is a long. அதே மாதிரி ஃபிளாட், நல்லா தட்டையா பாருங்க, ஃபிளாட் ஆர்கன், லாங் ஃபிளாட் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்டர்ஸ்டாண்டா? அப்ப கிட்னி பாருங்க, pair of kidney, that is பார்த்தா டார்க் ரெட் இன் கலர், நல்லா லாங்கா இருக்கும், அதே மாதிரி ஃபிளாட் ஸ்ட்ரக்சரா இருக்கும். located into where? either side of the, located either side, either side of எங்க சார் அப்படின்னா vertebral column of abdominal cavity. okay, either side. ஓகே, அப்ப either side அப்படின்னா இந்த சைடு ரைட் சைடு ஒன்னு, லெஃப்ட் சைடு ஒன்னு. ஓகே, அதுவும் மெயினா எங்க சார் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க, வெர்டிபிரல் காலம். வெர்டிபிரல் காலம் அப்படின்னா அதுக்கு பேக் போன், தட் இஸ் a body cavity, அடிவயிற்று பகுதியில. ஓகே, தென் நெக்ஸ்ட் ஃப்ராக் உடைய கிட்னி என்ன டைப் அப்படின்னு கேட்டா மீசோநெப்ரிக். ஓகே, நமக்கு பார்த்தா அப்படின்னா 3 டைப் ஆஃப் பார்த்தா கிட்னி பிரசன்ட். ஒன் இஸ் ப்ரோநெப்ரிக், மீசோநெப்ரிக், மெட்டாநெப்ரிக் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ப்ரீமெச்சூர், தட் இஸ் பாத்தீங்க இம்மெச்சூர்,
that is matured. இப்ப நமக்கெல்லாம் வந்து பார்த்தா அப்படின்னா நல்ல டெவலப்டான கிட்னி இருக்கும். அதனால அதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டா that is என்ன சொல்லுவோம், மெட்டாநெப்ரிக் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ராக் எப்படி சார் அப்படின்னா மீசோநெப்ரிக் கிட்னி. ஆனா மீசோநெப்ரிக்கா இருந்தாலும் அதுல என்ன இருக்கு, that is presence of the several nephrons இருக்கும். What is nephron? Nephron is a structural and functional unit of kidney or excretory organ. கழிவு நீக்க உறுப்பின் அமைப்பு மற்றும் அடிப்படை அலகு யார் அப்படின்னா nephron. ஓகே, இப்ப nephron, several nephrons found in where எங்க சார் அப்படின்னு கேட்டா each kidney. ஒவ்வொரு கிட்னிலயுமே பாத்தீங்க அப்படின்னா நிறைய நெஃப்ரான்ஸ். ஓகே, அப்ப மேக்ஸிமம் சொல்லுவோம் இல்லையா, millions of nephron to be form kidney. ஒரு சிறுநீரகம் பல லட்சக்கணக்கான நெஃப்ரான்களை கொண்டு காணப்படும். அப்ப several nephron to be form kidney. Okay, then இப்போ what are the uses? nephron உடைய uses என்ன, அப்ப kidney உடைய uses என்ன, அப்ப இது என்ன சார் பண்ணுது அப்படின்னு கேட்டா that is separate. எதை சார் செப்பரேட் பண்ணுது, நைட்ரோஜினஸ் வேஸ்ட் மெட்டீரியலை from எங்க இருந்து, பிளட்ல இருந்து. அப்ப ரத்தத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் கலந்த வேஸ்ட் மெட்டீரியலை வெளியேற்றுது. அதை எப்படி சார் வெளியேற்றுது அப்படின்னு கேட்டா அது எக்ஸைட் யூரியாவா. அப்ப யூரியாவை வெளியேற்றதுனால in this animal is called ureotelic. நமக்கு தெரியும் the animals can classified into 3 types. One is called ammoniotelic, second one is called ureotelic, uricotelic அப்படின்னு சொல்லுவோம். ammoniotelic அப்படினா ammonia is a nitrogenous waste material for some animals, so it is called ammoniotelic. Some animal nitrogenous waste material is called uric acid, so it is called uricotelic animal. இங்க ureotelic, for some animals nitrogenous waste material urea, so it is called ureotelic animal. அப்ப frog is a ureotelic animal. நீ கேட்கலாம் frog ureotelic, ஓகே சார், frog உடைய young one இருக்கு, frog உடைய young one என்ன, tadpole larva. அப்ப tadpole larva என்னவா இருக்கும், that is ammoniotelic. அப்ப அது அங்க என்ன ப்ரொடியூஸ் பண்ணனும்னா அம்மோனியாவை ப்ரொடியூஸ் பண்ணும், so it is called ammoniotelic. understand? இங்க frog அப்படிங்கிறது என்னது, யூரியாவை ப்ரொடியூஸ் பண்ணுது, so it is called ureotelic animal அப்படின்னு சொல்லுவோம். ஓகேப்பா, then next வந்து பாருங்க ureter. the kidney over, the next வந்து பாருங்க ureter. இப்ப ureter அப்படினாவே என்ன மீனிங், that is வந்து பாருங்க யூரின் போகக்கூடிய டியூப் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இப்ப pair of ureter. இப்ப the pair of ureter arising from where, அப்ப ureter எங்க இருந்து சார் அரைசிங் ஆகுது, அப்ப pair of ureter emerging from kidney. ரெண்டு சிறுநீரகத்துல இருந்தும் உருவாகக்கூடிய ஒரு டியூபுக்கு பேர் தான் that is a ureter. and open into the எங்க சார் அப்படினா கொலேக்கா. எங்க ஓபன் ஆகுது, that is கொலேக்கா. ஓகே சார், எங்க ஓபன் ஆகுது, the two ureter open to the கொலேக்கா. எங்க அரைஸ் ஆகுது, pair of kidney, கிட்னில ஆரம்பிச்சு கொலேக்காவுல வந்து முடியுது. ஓகே, கொலேக்கா அப்படிங்கிறது காமன் பாத்வே ஃபார் எதுக்கு, both excretion and reproduction. ஓகே, அண்டர்ஸ்டாண்டா. then next வந்து பாருங்க urinary bladder. then urinary bladder. இப்ப urinary bladder அப்படினா என்ன மீனிங், that is வந்து பாத்தீங்க அப்படினு கேட்டா அது thin walled urine, that is unpaired அப்படினு சொல்வாங்க. unpaired urinary bladder present in எங்க, that is ventral side, ventral to the rectum. ஆக்சுவலா வந்து பாருங்க இந்த ரீஜன் ரெக்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்க இருக்கு, ரெக்டத்துக்கு வென்ட்ரல் சைடுல இருக்கக்கூடிய ஒண்ணுதான் யூரினரி பிளாடர். இந்த யூரினரி பிளாடரும் that is எங்க, சாரி that is வந்து பாருங்க எங்க ஓபன் ஆகுது அப்படின்னா அதே சேம் கொலேக்கா. பாருங்க யூரினரி பிளாடர் ஓபன் டு தி கொலேக்கா. அண்டர்ஸ்டாண்டா? அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கங்க. அப்ப உனக்கு என்னென்ன இருக்கு, கிட்னி ஓவர், தென் யூரிட்டர் ஓவர், யூரினரி பிளாடர் ஓவர், then கொலேக்கா, ஃபைனலி என்ன சார் அப்படினா கொலேக்கல் அப்பர்ச்சர். அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள் டாபிக். நல்லா இன்னும் ஒரு டைம் ரீகால் பண்ணுங்க. அதாவது what is excretion, elimination of nitrogenous waste material from the body is called, that is excretion. What are the functions of excretory organ அப்படினா, the excretory organ to maintain salt and water balance
சோ அடுத்தது what are the excretory organ? pair of kidney இருக்கு, அதே மாதிரி ureter இருக்கு, then single urinary bladder இருக்கு, coleca இருக்கு, colecal aperture. ஓகே, இப்போ கிட்னி எப்படி இருக்கு? நல்லா டார்க் ரெட்டாவும் லாங்காவும் ஃபிளாட்டாவும் இருக்கு. எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னா எய்தர் சைடு ஆஃப் த வெர்டிபிரல் காலம் ஆஃப் அப்டாமினல் கேவிட்டி. தென் என்ன டைப் அப்படின்னா மீசோநெப்ரிக் அப்படின்னு சொல்லுவோம். இதுல நிறைய நெஃப்ரான் இருக்கு. நெஃப்ரான் வந்து பார்த்தா என்ன சொல்லுவாங்க, மெனி நெஃப்ரான் டு பி ஃபார்ம் என்ன ஈச் கிட்னின்னு சொல்லுவாங்க. இதனுடைய வேலை செப்பரேட் த வேஸ்ட் மெட்டீரியல் ஃப்ரம் த பிளட். இது சில மெயினா எப்படி ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா யூரியா. ஸோ இந்த அனிமல் இஸ் கால்ட் யூரியோடெலிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைனலா என்ன சார் அப்படின்னு கேட்டா யூரிட்டர் அரைசிங் ஃப்ரம் பேர் ஆஃப் கிட்னி தென் என்டர் டு தி கொலைகா. தென் ஃபைனலி என்ன சார் அப்படின்னா யூரினரி பிளாடர், தட் இஸ் எஸ் டெம்பரரி ஸ்டோரேஜ் ஆர்கன் ஆஃப் யூரின் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் வந்து பாத்தா தின் வால்டா இருக்கும், அன்பேர்டா இருக்கும். இதுவும் எங்க சார் ஓபன் ஆகுது அப்படின்னா வென்ட்ரல் டு த ரெக்டத்துக்கு வென்ட்ரல் சைடுல இருக்கு, ஓபன் டு த கொலைகா. ஓகே, தட்ஸ் ஆல். ஏதாவது டவுட்னா கேளுங்க. ஓகே, தேங்க்யூ.